ஆல் glory be to God. இந்த வாரம் உண்மையாகவே தேங்க்ஸ் கிவிங் வீக் என்று சொல்லலாம். மனித வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் நன்றி செலுத்துவது என்பது ஒரு குட் மேனர் ஆகும், ஒரு நல்ல பண்பாகும், நல்ல நாகரிகமான முதிர்ச்சியான ஒரு நிலையாகும். உலகத்திலே மிக 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 முக்கியமானது நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி உள்ள இருதயம். எனவே இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு ஏ கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றியுள்ள இருதயம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 103 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 103 முதல் 2 வேத வசனங்கள். பக்தனாகிய தாவீது ராஜா துதியில் இருக்கும் மகிழ்ச்சி நன்றாக அறிந்தவர், துதியில் இருக்கும் வல்லமையை நன்றாக அறிந்தவர். ஆகவேதான் ஒரு நாள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தான் ராஜா என்பதையும் மறந்து அந்த பெட்டிக்கு முன்பதாக துதித்தார், குதித்தார், நடனமாடினார். பக்தனாகிய தாவீது தன்னுடைய வயதான காலத்திலே அவருடைய இருதயத்திலே நன்றி பொங்குகிறது. அந்த நன்றி பொங்கும்போது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு 103 சங்கீதத்தை ஒரு துதியின் சங்கீதமாக எழுதி வைத்திருக்கிறார். 103 சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக இருக்கிறது. அவர் அங்கு ஆத்துமாவோடு கூட பேசுகிறார். நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், அது ஒரு ஜெபம். நீங்கள் நானும் பல நேரங்களிலே பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன், அப்பாலே போ என்று பேசுகிறோம். ஆனால் பக்தனாகிய தாவீது 103 சங்கீதத்திலே தன் ஆத்துமாவோடு பேசுகிறார். என்ன பேசினார்? என்ன பேசினார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்காதே. இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தால் இதே போலதான் முடிவடைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, 103 சங்கீதம் மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம். ஆகவேதான் எல்லா ஆராதனை முடிவிலும் இந்த விசுவாச அறிக்கையை சொன்ன பிறகு அத்திருசபையினுடைய மேய்ப்பர் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையில் சுமார் 150 இடங்களில் நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் என்ற வார்த்தைகள் வருகிறது. சங்கீத புத்தகத்தில் மட்டும் சுமார் 30 இடங்களிலே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? தேங்க்ஸ் கிவிங். பொய்யாமொழி புலவ திருவள்ளுவர் கூறுகிறார், என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான், தன்னை வணங்க படைத்தான். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், ஏன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், துதியை சொல்லி வருவார்கள். நம்மை சிருஷ்டித்த திரியேக தேவன் நம்மிலே நன்றி உணர்வை எதிர்பார்க்கிறார், நன்றி உணர்வை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 17 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய வாசித்து பாருங்கள். 10 குஷ்டரோகிகள் சுகம் பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் வருகிறார்கள். அதில் 9 பேர் யூதர்களாக இருக்கிறார்கள், ஒருவன் மட்டும் சமாரியன்.
இயேசு சொன்னார், நீங்கள் ஆசாரியனிடத்திலே சென்று காண்பியுங்கள், நீங்கள் போகலாம். அவ்வளவுதான். என்ன நடந்தது? 10 குஷ்டரோகிகளும் ஆசாரியை நோக்கி போகும்போதே 10 பேரும் சுகம் பெற்றார்கள். அந்த ஒரே ஒரு சமாரியன் மட்டும் இயேசுவிடம் வந்து இயேசுவை துதித்தார். இயேசு கேட்கிறார், என்னப்பா, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? ஆமையா, நீ ஒருவன் மட்டும் வந்திருக்கிறாய். இந்த அந்நியனை தவிர மற்ற 9 பேர் எங்கே? இயேசு தன்னை நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக சுற்றி தீர்ந்த நாட்களிலே 10 ஒருவன் தான் வந்து நன்றி செலுத்தினான். அதாவது 90% மக்கள் தான் 10% தான் நன்றி செலுத்தினார்கள். 90% நன்றி செலுத்தவில்லை. இப்ப காலம் கடந்து கொண்டு விட்டது. இப்போ அந்த பர்சன்டேஜ், துதிக்காத பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதுகிறார். கொடிய காலங்களின் அடையாளங்களை அங்கு விவரித்து எழுதுகிறார். அதில் ஒரு அடையாளம், கடைசி நாட்களில் மனிதர்கள் நன்றி கூறாதவர்களாக இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்களாக ஜீவிப்பார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நன்றி செலுத்தாதவர்கள் 90% என்று சொன்னால், இந்நாட்களிலே நன்றி செலுத்தாத மக்கள் 97% இருக்கிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், லாஸ்ட் பார்ட். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்தரிப்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. என்ன? எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்கிறோமா? ஆமா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிப்பது என்றால் உபத்திரவத்தின் மேல் உபத்திரம் வரும்போது ஸ்தோத்திரம், பாடுகளின் மேல் பாடுகள் வரும்போது ஸ்தோத்திரம். இது சாத்தியமா? சாத்தியமே. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நான் உங்களோடு கூட 3 levels of thanksgiving, 3 levels of thanksgiving குறித்து பேச போகிறேன். செய்தியை நன்றாக கவனியுங்கள், உங்களை சிந்தித்து பாருங்கள். First level of thanksgiving. Thanksgiving after getting so many good things and so many miracles. 103ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை எண்ணி எண்ணி துதி செய்வாய். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் எண்ணி 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 நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு பாடல் ஒன்று உண்டு ஆங்கிலத்திலே, count your blessing one by one. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்ற நன்மைகளுக்காக, அவரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக, அவரிடத்தில் பெற்ற விடுதலைக்காக, அவரிடத்தில் இருந்து பெற்ற உதவிகளுக்காக, அவரிடத்திலிருந்து பெற்ற அற்புதங்களுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அநேக ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து இது இல்ல, எனக்கு அது இல்ல என்று எப்போதும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுகிறார்கள்.
அநேகரை நான் பார்க்கிறேன், இல்லாத காரியங்களுக்காகவே புலம்புகிறார்கள். ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது கிடையாது. பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது கிடையாது. எனக்கு பிரியமானவர்கள், உன் வாழ்க்கையில எப்படி வாழ்கிறீர்கள்? இல்லாதவைகளுக்கு குறித்து குறை சொல்லாதீர்கள். நீங்க பெற்று அனுபவித்தவர்களே, அவைகள் நினைத்து துதித்தது உண்டா? எதற்காக நன்றி உணர்வு தேவை? டு preserve the blessing, பெற்ற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள, பாதுகாக்க நாம் நன்றி செலுத்தணும். ஒரு ஊருக்க போடுறாங்க, அது கெட்டு போகாமல் பாதுகாக்கணும். என்ன செய்யறாங்க? உப்பு போடுறாங்க, எண்ணெய் ஊத்துறாங்க, சில இடங்கள்ல வெயில்ல கூட வைக்கிறாங்க. அதுபோல தகப்பனே, நீங்கள் எனக்கு தந்த ஒவ்வொரு விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறேன் என்று சொல்லணும். அது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். 50ஆம் சங்கீதம் 14 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். கிருபை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, தடையில்லாமல் முன்னேற முடியும். சூப்பர் நேச்சுரல் எனர்ஜி உண்டாகிறது, ஒரு பொட்டன்ஷியல் உண்டாகிறது. மாம்ச பலத்தில் செய்ய முடியாததை தேவ பலத்தில் செய்யக்கூடும். எனக்கு அன்பானவர்களே, 140ஆம் சங்கீதம் 13வது வசனம், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நாம் எப்போதெல்லாம் துதிக்கிறோமோ அப்பொழுது புது ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கிறது. ஆகவே நான் இந்த கால வேளையில் சொல்வது, நீங்க கம்ப்ளைண்ட் மோடில் இருந்து கிரேட்ஃபுல் மோடுக்கு வந்துவிடுங்கள். நன்றி சொல்லக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 100:4 ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. Enter into his gates with thanksgiving. நீங்க தேவாலயத்தின் வாசல்களில் அந்த கேட்டாண்ட வரும்போதே குறை சொல்லாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க, இதைத்தாரு அதைத்தாரு என்று கேட்காதீங்க. மாறாக அந்த சபையினுடைய கேட்டை என்டர் ஆகும் போது அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு, துதியோடு, நன்றியோடு ஆனர் பண்ணி கொண்டு வாங்க. ஆகவே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டான். ஆராதனை மிஸ் பண்ண மாட்டான். காரணம், நான் ஆராதனைக்கு போகும்போது, அந்த கேட்டான போகும்போது நான் துதித்துக் கொண்டே போவேன். ஆகவேதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இங்க ஆராதனை ஸ்டார்ட் பண்ணும் போதே பாடல்களை பாடுகிறோமே, அந்த பாடல் மூலமாக துதி செலுத்தலாமே. பாடல் மூலமாக துதி செலுத்தலாம். குறை சொல்லி குறை சொல்லி உங்கள் வாழ்க்கையை, உங்க காலத்தை அழித்து விடாதீர்கள். உங்க குறையிலே நிறைவை பாருங்கள். அந்த நிறைவை பார்த்து நீங்கள் துதியுங்கள். கிராஜுவேட் இன் கிராட்டிடியூட், டாக்டரேட் இன் கிராட்டிடியூட். தேவ பிரசன்னத்தில் நுழைய, தேவ சமூகத்தை முழுமையாக உணர, சீக்ரெட் கோடு, பாஸ்வேர்டு எதுன்னு கேட்டா நன்றி செலுத்துவது. நீங்க நன்றி செலுத்துறீங்க, துதிக்கிறீங்க, நீங்க தேவ சமூகத்தில் பிரவேசித்து விட்டீர்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை செலுத்துங்கள். உதடுகளின் கனி என்பது
உதடுகளின் காளைகளாக இருக்கிறது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளில் செலுத்துவோம், உதடுகளின் காளைகளில் செலுத்துவோம். மரண விளிம்பு வரை சென்றோம். தகப்பனை நீ விடுவித்தீர், நன்றி என்று சொல்லும் போது நீங்கள் அவருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே ஒரு காளை பலி செலுத்தி விட்டீர்கள். தகப்பனே, என்னை ஆபத்தில் இருந்து விபத்தில் இருந்து காப்பாற்றினீர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே நீங்கள் தேவ சமூகத்திலே அவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக ஒரு காளையை பலி செலுத்தி விட்டீர்கள். எஸ்ஐயரே, கொடிய வஞ்சகர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்து என்னை தப்பிவித்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது அவர் சமூகத்திலே அவர் பலிபீடத்திலே ஒரு காளையை நீங்கள் பலி செலுத்தி விட்டீர்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் போது ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை வைத்து பலி செலுத்துவதற்கு ஈக்குவலாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க வார்த்தைகளினால் நன்றி சொல்லுவதை சாதாரணமாக நினைக்காதீர்கள். உங்க உதடுகளின் காளைகளை ஆண்டவருக்கு பலி செலுத்தீர்கள். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவார்கள். நம் ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்திலே துதிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக நம்மை அங்கு உட்கார வைப்பார். ஆகவே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, அதை தக்க வைத்துக் கொள்ள, பாதுகாக்க, பிரிசர்வ் பண்ண நீங்கள் துதியுங்கள். குறைகளை பார்க்காதீர்கள், நிறைவுகளை பார்த்து துதியுங்கள். செகண்ட் தாட் ஃபார் யூ. முதலில் சொன்னேன் தேங்க்ஸ் கிவிங் சொன்னேன். இரண்டாவது சொல்லுகிறேன் தேங்க்ஸ் லிவிங் லைஃப். தேங்க்ஸ் லிவிங் லைஃப். எதற்காக நன்றி உணர்வு தேவை? டு perfect the blessings. முழுமைப்படுத்துவதற்காக. முழுமைப்படுத்துவதற்காக நீங்க உழைக்கிறீங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, நீங்க பல முயற்சி செய்யறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க. அதை எங்க நேரா கொண்டு வரீங்க? தேவாலயத்திற்கு. ஏன்? அவங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறான், இதை பிளஸ் பண்ணுவான். எப்பொழுது அந்த பைக் வாங்கின நிலைமை முழுமை அடைகிறது என்று சொன்னால், அங்க அந்த ஆசாரியன் பாஸ்டர் தேவ பிரசன்னத்திலே கரத்தை உயர்த்தி கரத்தை வைத்து அவன் ஜெபிக்கும் போது அது முழுமை அடைகிறது. எபிரேய மொழியிலே பரோக் என்ற வார்த்தை இருக்கிறது. பரோக் என்பது ஒரு வினைச்சொல். ஆக்ஷன்ல காண்பீங்க, செயல்ல இருக்கணும். அந்த நன்றி தோத்திரம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதுதான் பராக். வார்த்தையில் வந்த துதி இப்போ வாழ்க்கையில் வரணும். தேங்க்ஸ் லிவிங் லைஃப். பொதுவா சாதாரணமா மக்களாகிய அனைவரும் எப்போ நீங்க தேங்க்ஸ் பண்ணுவீங்க? யாராகிலும் கிஃப்ட் கொடுத்தா, பர்த்டேல யாராகிலும் விஷ் பண்ணா, வெட்டிங் ஆனிவர்சரி யாராகிலும் விஷ் பண்ணா, யாராகிலும் நன்மையே நமக்கு யாராகிலும் செய்தா நாம் தேங்க்ஸ் பண்றோம். அது மனித இயல்பு. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய இயல்பு. துன்பமானாலும் சரி, கலக்கங்கள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, இகழ்ச்சிகள் வந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ வந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ வந்தாலும் சரி, பசி பட்டினியோ வந்தாலும் சரி, ஆரோக்கியமோ வியாதியோ வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான நிலைமையிலும் நாம் துதிக்க வேண்டும்.
புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும். யோபு முதல் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். நீதிமானாக யோபுவை குறித்து பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே தீமை நடந்தது, மரணம் சம்பவித்தது, இழப்பு ஏற்பட்டது. தகப்பனே, நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்தீங்க தோத்திரம். பிள்ளைகளுக்கு கொடுத்தது நீங்க, பிள்ளைகளை வளர்க்க கிருபை கொடுத்தது நீங்க, எடுத்துக்கொண்டதற்கு தோத்திரம். நாம் எப்பொழுதாகிலும் தோல்வி ஏற்படும் போது தோத்திரம் சொன்னது உண்டா? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இது ஒரு டீப் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு தெரியும். ரோமர் 8:28 என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஒரே ஒரு மறுப்பிள்ளை. முதல் குழந்தை பிறக்கிறது. அதை பார்க்க பெங்களூரிலிருந்து இங்கு வருகிறார். பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இறங்கும் போதே அவருக்கு கொரோனா அட்டாக் ஆயிடுச்சு. உடனடியாக பில்டோத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஒரு 2-3 நாட்களுக்குள்ளதாக எனக்கு ஒரு செய்தி வருகிறது, அவர் மரித்து விட்டார். எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மறுப்பிள்ளை. முதல் குழந்தை இப்பதான் பிறக்குது. ஒரு முறைதான் அந்த குழந்தையை பார்த்தார். அதற்குள்ளதாக இங்க மரித்து விட்டார். எனக்கு அந்த காலகட்டத்தில் யார் யாரோ என்னென்னவோ பேசுறாங்க. ஆனால் வேதம் என்னோடு கூட பேசினது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. துன்பங்கள் வரும்போது துதி. உன் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக வரும்போது துதி. புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் துதி. அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. துதியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் தேசத்திற்கோ ராஜாவுக்கோ அரசாங்கத்திற்கு எந்த தவறும் எந்த எதிராக செயல்படவில்லை, நற்செய்தியை சொன்னார்கள். அவர்கள் கிடைத்த பிரைஸ் என்ன? பிடித்தார்கள், வஸ்திரங்களை கிழித்தார்கள், அடித்தார்கள், சிறைச்சாலையினுடைய உள்ளே அவர்களை அடைத்தார்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலையின் உள்ளறையிலே அப்போஸ்தலர் 16:25-26 தெய்வத்தை பாடி துதித்தார்கள், பாடினார்கள், பாடல் மூலமாக மகிமைப்படுத்தினார்கள். அங்கு மகிமை இறங்கி இருக்க வேண்டும். ஏன்? 2 நாளாகும் 5:13 ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்போது glory of the Lord இறங்கினது. அதை போல சிறைச்சாலையிலே இவர்கள் துதித்து பாடலை பாடும்போது மற்றவர்கள் கேட்டார்கள், தேவனும் கேட்டார், தேவ மகிமை இறங்கினது. சாத்தானுடைய அஸ்திபாரம் அசைந்தது. சாத்தான் கட்டி வைத்த கட்டுகள் அறுந்தது. அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமாக சொல்றேன், வேலைக்கான வாசல் அடைக்கப்பட்டிருந்தால் திறக்கப்படும் துதிக்கும் போது. தொழிலுக்கான வாசல் அடைக்கப்பட்டிருந்தால் துதித்தால் திறக்கப்படும். திருமணத்திற்காக வாசல் அடைக்கப்பட்டிருந்தால் துதிக்கும் போது வாசல் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல் தானாக திறக்கும். நீங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு பாடுகள் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, இக்கட்டு நடுவிலே துதியுங்கள். உங்க மேலே இருக்க கட்டுகள் தானாக கலன்று போகும். உங்க குடும்பத்தில் இருக்க கட்டுகள் தானாக கலன்று போகும். எனக்கு அன்பானவர்களே, தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, to multiply the blessings,
to multiply the blessings. பிரியமானவர்களே, அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாக நாம் துதிக்கணும். ரோமர் 4 அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ஆபிரகாமை குறித்து அங்கு விவரிக்கிறார். ஆபிரகாம் வயது சென்றவர், சரீரம் செத்து விட்டது, மெடிக்கல் சயின்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்க சிலை இருக்கை இனி குழந்தை பிறக்காதுன்னு. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உனக்கு ஒரு மகனை தருவேன். அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார், அதற்காக துதித்தார், அதற்காக காத்துக்கொண்டார். வேதம் சொல்லுது, துதித்து வல்லவனானான். தான் பெறுவதற்கு முன்பதாக தேவனை துதித்து வல்லவனானான். உண்மையிலே ஈசாக்கு பெற்றுக் கொண்டார். யோவான் 11 அதிகாரம் 41 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். பிதாவே, நீ செவி கொடுத்தபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கவனியுங்கள், லாசரு மரித்திருக்கிறான், ஆனால் அங்கு அவர் துதிக்கிறார், தோற்றரிக்கிறார். லாசரஸ் கம் அவுட். மரித்து 4 நாள் ஆயிட்டே அந்த லாசரஸ் இப்பொழுது வெளியே வருகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் துதியுங்கள், மரித்து போனது ஜீவன் பெறும். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி புத்தகம் நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து 6 அதிகாரம் 11 வசனத்தை இப்போ வாசித்து பாருங்கள். அங்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, 5 அப்பம் 2 மீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீன் எடுக்கிறார். முன்னால பார்த்து 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் கையில் இருந்த கொஞ்சத்தை எடுத்தார், உயர்த்தினார், தன் தகப்பனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். என்ன ஆச்சரியம்! இந்த 5 அப்பமும் 2 மீனும் பெருகியது. திருப்தியாக சாப்பிட்டார்கள் 5000 பேர், மீதி எடுத்து வைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம் கையிலே, நம் குடும்பத்திலே, நம் வாழ்க்கையிலே கொஞ்சம் இருக்கிறதோ அந்த கொஞ்சத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது அந்த கொஞ்சம் சிறியது பலுகி பெருகும், குறைவு நிறைவாகும். நன்றி உணர்விலே வளருங்கள். நன்றி உணர்விலே நீங்கள் டாக்டராக மாறுங்கள். நான் தாழ்மையாக சொல்லட்டும், நன்றி சொன்னால் மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பி வந்தான். பக்தனாக யோபு நன்றி செலுத்தினான், இரட்டத்தலையான ஆசீர்வாதங்களை பெற்றான். நன்றி செலுத்தினார்கள், குறைகள் நிறைவானது. நன்றி செலுத்தினார்கள், கட்டுகள் அறுக்கப்பட்டது, வாசல்கள் திறக்கப்பட்டது, சாத்தானின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. துதியுங்கள். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி துதியுங்கள்.